நம்ம தமிழ் சினிமாவுல இந்த படங்கள்லாம் 1000 கோடி அடிக்க போகுதுன்னு நினைச்சு படம் வரதுக்கு முன்னாடியே ஓவர் ஹைப் கொடுத்துட்டு கடைசியில இந்த மாவை தான் இந்த உருட்டு இருக்கீங்களான்னு ஆடியன்ஸே வெறுத்து போய் வெளியில வந்த 3 படங்களை பார்க்கலாம். நம்பர் 3 நம்ம லோகேஷோட கூலி படம் தான். இந்தியன் பேன் இந்தியன் ஸ்டார்ஸ் எல்லாம் இதுல நடிக்கிறதாவும் 2 வருஷமா தவம் இருந்து இந்த ஒரு படம் பண்றதா சொல்லி இருக்க இந்த ஒரு படத்துக்கு ஓவர் ஹைப் கொடுத்து கடைசியில படத்தோட கலெக்ஷனுக்காக லோகேஷ் நம்மள வச்சு ஸ்கேம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத பசங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனால படம் 500 கோடி கலெக்ஷன் பண்ணிருச்சு. பட் படம் நல்லா இல்லையே. நம்பர் 2 நம்ம உலகநாயகனோட தக் லைஃப் மூவி தான். படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி ரிவேஸ்ல பேசுற மாதிரி எல்லாம் ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஏற்கனவே எஸ்டிஆரும் இந்த ஒரு படத்துல நடிக்கிறாரா, அதனால இந்த ஒரு படம் ஆகோ ஓஹோன்னு ஓட போகுதுன்னு நினைச்சா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த வருஷத்தோட சூர மொக்க படத்துல கண்டிப்பா இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அண்ட் கடைசியா நம்பர் 1 கங்குவா மூவி தான் இருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ இருந்துச்சு. படம் 32 லாங்குவேஜ்ல 3Dல வருது அப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்க. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்.